வணக்கம், என் பேர் ஆனந்த். மதுரை வண்டியூரில் இருக்குது எங்கள் வீடு. என்னோடய வயது வந்து 27. நான் வந்து ஒரு போன 2011 நவம்பர் மாதம் வில்லும் யோகா சென்டர் அன்பாடியில் வந்து சேர்ந்தேன். அதுக்கு முன்னால் வந்து என்னுடைய நண்பர் திரு ராஜேஷ் அவர்கள் தான் என்னை வந்து இங்கே வந்து அறிமுகம் செஞ்சு வச்சார். அவர் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து யோகா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எங்கள் அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தார் எங்கிட்ட. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிடித்தமாக இருந்துச்சு. மொத்தம் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் வந்தோம். எல்லாத்துக்கும் ஆனால் வந்து உடம்புல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் வந்து தெரியலை அவங்களுக்கே வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து அவங்களுக்கே ஏதாவது தெரியலை. இங்கே வந்தோம், சாரை பார்த்தோம், நம்ம குரு சார் பார்த்தோம், நாடி பார்த்தாங்க. நாடி பார்த்து நமக்கு உள்ள இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் உள்ள அந்த ப்ராப்ளங்களை வந்து சொன்னார். சார் வந்து சொன்னார். அது மூலமாக வந்து ஒரு 2-3 யோகா கலையை வந்து கற்றுக் கொடுத்தாரு. அதை நாங்கள் வந்து ரெகுலராக செஞ்சவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து நல்லா இருக்கோம். முந்தி அந்த ஒரு நாங்கள் சேர்ந்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு முன்னால் உள்ள உடல்நிலையை விட இப்போ வந்து நல்லா இருக்குது. வேறு இந்த 4 மாதத்துல எதுவும் ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட்டதில்லை. உணவு முறையெல்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி எடுப்பீங்க, இப்போ எப்படி எடுப்பீங்க? முன்ன வந்து முதல்ல வந்து டயத்துக்கு வந்து சாப்பிட முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. காலையில் 8:30 மணி, மதியம் 1:30 மணி, நைட்டு 8:30 மணி கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றோம். இதே மாதிரி இதை பார்க்குற அசைவ உணவுகள் பார்த்தீங்களா? என்னென்ன அசைவ உணவுகள் இல்லை, அசைவ உணவு இல்லை. நம்ம யோகா சென்டரில் என்ன முறைகள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான். சைவ உணவுகள் மட்டும்தான். எண்ணெய் அதிகம் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. இனிப்பு இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதுவும் நமக்கு எதுவும் இல்லை. இப்போ முன்னாடி உள்ளது இப்போ உள்ளதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நல்லா உணர்றீங்களா? நல்ல ஒரு வித்தியாசம். ஒரு 16 வயது இளைஞனை போல உள்ள உணர்வு வந்து எனக்குள்ளே இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. இது மாதிரி எல்லாரும் வந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தமிழக மக்கள் 6 கோடி பேர் வந்து நம்ம சாரை வந்து பார்த்து நல்லா பலன் பெறணும்னு நான் இது மூலமாக வந்து கேட்டுக்கிறேன்.